பாஸ்கர் ஹாய் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹாய் வணக்கம். யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? வணக்கம் ஹாய். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? வணக்கம் பாஸ்கர், என்ன பண்ணுறீங்க? என்ன ஹாய் போட்டதே ஓடிட்டீங்க? தலை வலிக்குது, தலை வலிக்குது, படிக்கிற வெயிலுக்கு தலை வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லைக் போட்டாச்சு. யார் போட்டது லைக்கு? ரொம்ப நன்றி, தேங்க்யூ. லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 2 பேர். அப்போ சாண்டியா லைக் போட்டது? யார் லைக் போட்டது? 2 லைக்கு 2 வியூஸ். யார் பார்க்குறீங்க அந்த 2 பேர்? லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்களே, ரொம்ப நன்றி. பட் லைக் போட்டதுக்காக ரொம்ப நன்றி. பட் பேசினா தானே யார் லைக் போட்டிங்கன்னு தெரியும். பேசலைன்னா தெரியாதே. குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் பட்டாணி கிரியேட்டிவ். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? வணக்கம். பட்டாணி கிரியேட்டிவ் சசிகுமார் அவங்க பேர். இப்போவாது ஞாபகமாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா? ஒவ்வொரு தடவையும் மறந்து போயிடுறது ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும். இப்போது கரெக்டாக சொல்கிறேனான்னு தெரியல. கரெக்டாக சொன்னேன்னா சொல்லுங்கள். எபி. ஐயோ, என்ன எத்தனை தடவை வாழ்ந்த சொன்னாலும் மறந்துடுவேன் போல். எபி எபி ஓகே எபி. மறந்து போயிருதுங்க. ஆனால் பட்டாணி கிரியேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஐடியெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது. பேரை தனியாக மென்ஷன் நான் படிக்கும்போதே பட்டாணி கிரியேட்டிவ் அப்படின்ட்டு படிக்கிறேனா, அதனால் அதுதான் மைண்டில் பதியுதா தவிர எபின்னு பதிய மாட்டேங்குது. உங்கள் ஐடியில் ஒன்று பண்ணிடுங்க, பட்டாணி கிரியேட்டிவ் எபி அப்படின்னு போட்டுருது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகமாக இருக்கும்ல. அப்துல் ஹாய் அப்துல், வெல்கம். 7 பேர் லைவ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே போட்டுடுவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சும்மா ரெக்வஸ்ட்டாக தான் சொன்னேன், அப்படியே பண்ணுங்க அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. பட் உங்களோட ஐடியோ எப்படி போடணும் அப்படிங்கிறது அது உங்களோட இண்டிவிஜுவலாக நீங்கள் யோசித்து பிளான் பண்ணுறது தான். என்னடா அது, நானே பேசிகிட்டு இருக்கேன் நின்று, இதில் வேறு இந்த கொசு வேறு என்னையே சுற்றிட்டு வருது. அதனால் உங்கள் விருப்பம், பட் ஞாபகமாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன்.